ஹலோ ட்ரேடர்ஸ், நான் லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்துக்கு முன்ன தான் டைட்டன் ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதிக விஷயம் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காலாம் கதெல்லாம் விடலை, எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது. நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ அப்போ வீடியோ டைட்டில் வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டாக் இப்போ நல்ல சப்போர்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வீடியோ டைட்டிலுமே இங்கே வச்சுருந்தேன். அதை கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அப்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி தான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே கிளியராக பார்க்க முடியும். எக்ஸாக்டான டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் 3rd மார்ச்சுக்கு தான் இந்த வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் டார்கெட் ஹிட் ஆன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் இன்றைக்கி தான் இந்த ஸ்டாக் தான் இங்கே டார்கெட் ஹிட் ஆகிருக்கு 12th மேக்கு. அதுவுமே இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியும். நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ இங்கே ஹோல்டு ப்ரைஸுமே இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னாலும் ஒரு நியர் அபவுட் அப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிடுச்சுன்னா அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு அரௌண்ட் அப்போ ஓல்டு ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா அப்போ இருந்த ஓல்டு ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜூம் பண்ணிக்கிறேன், நல்லா கிளியராக பார்க்கலாம். 3077ங்கிற ப்ரைஸ் ட்ரேட் ஆகிடுச்சு. ஏன்னா அதே இப்போ ட்ரேட் ஆகிருக்க ப்ரைஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல்மோஸ்ட் அப்போ 3000ங்கிற ப்ரைஸ் ட்ரேட் ஆகிடுச்சு. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா 3500ங்கிற இங்கே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நல்லா கிளியராக இங்கே நம்பர்ஸில் பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் ஹிட் ஆகிட்டு இப்போயுமே சேம் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காலாம் உங்ககிட்ட கதைலாம் விடலை, எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது. நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் வீடியோ லிங்க் தந்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அங்கேருந்து பாருங்கள். அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கேருந்து பார்க்க முடியும். இங்கே நான் வெறும் ஜஸ்ட்டு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிச்சு அதை மட்டும்தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓல்டு வீடியோ நான் இங்கே மேக் பண்ணியிருந்தப்போ கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ்ஸு, ஃபைனான்ஷியல் அண்ட் சேம் டைம் சேட் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் ஃபைனலாக இருக்கிற சேட்டையுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே நான் அரௌண்ட் நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற சேட் பேட்டர்ன் இருக்கிற நான் ஒரு தடவை இங்கே சேட்டை மேக் பண்ணிட்டேன்னா அதை அடிக்கடிலாம் உட்காந்து எடிட்டில் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இங்கே இருக்கிற சேம் சேட் பேட்டர்ன் தான் ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். சேமான சேட் தான் இங்கேயுமே இருக்குது. அண்ட் சேம் டைம் நான் அப்போ வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ அப்போ இருந்த ஒரு டேட் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு அரௌண்ட் 3rd மார்ச்சுக்கு இங்கே வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதனால் இங்கே நம்ம டெக்னிக்கல்ஸ்லையுமே 3rd மார்ச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் பார்க்க முடியும். அரௌண்ட் 3rd மார்ச் ஒரு நியர் அபவுட் இது இங்கே பாட்டமில் வருது. 3rd மார்ச் அது கிளியராக இங்கே பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் நம்ம டார்கெட் ஹிட் ஆனதுமே மீன்ஸ் இன்றைக்கி டேட்டு ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஒரு 12th மேக்கு தான் நம்ம டார்கெட்டுமே ஹிட் ஆகிருக்குது. நல்லா கிளியராக பார்க்கலாம். கீழே பாட்டமில் ரொம்ப சிம்பிளாக கீழே பாட்டமில் பை பண்ணோம். அண்ட் டாப்பில் நம்ம சேல் பண்ணிட்டோம். அரௌண்ட் இங்கேயுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு ரவுண்ட் ஃபிகரில் 15% இங்கே செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன் இங்கே நல்லா கிளியராக கிடச்சிருக்கு. ஒரு நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் 2.5 மந்தில் ஒரு 15% செம்மையான ரிட்டர்ன் இங்கே கிடச்சிருக்கு. இதுவுமே என்னையா ரொம்ப கம்மியான ரிட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுவுமே கம்மியான ரிட்டர்னாக இல்லை, செம்மையான அதுவும் அதிகமான ரிட்டர்ன் தான். ஈவன் சொல்ல போச்சுன்னா நம்ம பேங்க் ஃபிக்ஸ் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கோல்டில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு அதிகமான அதுவும் கம்மியான டைம் பீரியடில் அதுவும் 2.5 மந்த்லேயே அதிகமான ரிட்டர்ன்ஸ் அது 15% தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே அதிகமாக பாசிபிள்லாம் இல்லை. வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு செம்மையான ரிட்டர்ன்ஸ்லாம் பார்க்க முடியும். அதுலேயுமே பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை கரெக்டான டைமில் இங்கே பிக் பண்ணால் மட்டும்தான் செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக இங்கே லாஸே இல்லாமல் மணியும் இங்கே மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஃபுல் டீட்டெயிலாகவே இங்கே நான் கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கோர்ஸுக்கு ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாகவே 10,000 சொல்லிட்டு தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு 599ங்கிற ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைமுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்காது, கம்மியான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். லைஃப் டைமுக்கு மணியை லாஸே இல்லாமல் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பர்சனல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்களும் ஸ்விங் ட்ரேடிங்கில் செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை
டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஓல்டு வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப இந்த டைட்டன் ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்களா? நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.